இப்படி பரபரப்பா போயிட்டே இருந்தா நம்மளுக்கான இந்திய குடிமகனுக்கான கடமைய யார் கவனிக்கிறது? யோசிச்சு பாருமா, நம்மள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்படி இல்ல, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றத பொறுத்து. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க கடமைய சரிவர செஞ்சிட்டீங்களான்ட்டு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. லாபம் நிறைய இருக்கு தம்பி. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு. நம்ம இந்திய நாட்டோட ஜனநாயக மரபு தொடர்ந்து காப்பாற்றப்படும். என்ன ரெடின்றது சொல்லுங்க. என் கடமையில இருந்து என்னைக்கு தவறுதே கிடையாது. ஆர்டிஓக்கு போய் கடமை தவறு காலை கடன் ஒழுங்கா முடிச்சியா? அதான் முடிச்சேன்பா. காலையில நான் நேற்று முடிச்சேன். நான் செஞ்சுக்க ரொம்ப ஆர்டிஓக்கு போய் இப்படி 8 போட்டுதான் இப்படி 8 போட்டா யாரும் லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க. சரி, மறுபடியும் போறேன். நெல்லு போட்டுக்க. நெல் கால உணவு போட்டாய் ஏதாவது டப்பு கொடுத்தியா? அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோமா. கார்டு வச்சிக்கிறேன். இப்படி எல்லா கார்டும் நானும் தான் வச்சிக்கிறேன். ஒண்ணு மாரோடி எல்லாம் சீட்டா. நான் சரியாதான். அட போமா, நீ என்ன வச்சிக்கிறேன். நான் கூட டபுள் சிம் கார்டு போட்டு ஒரு டச் ஸ்கிரீன் போட்டு வச்சிக்கிறேன். அப்படியே ஏம்பா வா வா. நான் 2 கார்டு போட்டுக்கிறேன். ஒண்ணா தான் தேடிட்டு இருந்தேன், பிடிக்க சொல்லிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு வயசு என்ன 67? இல்லண்ணே அண்ணே, ஆலோச்சால போறீங்க 18 முடிஞ்சு இப்பதானே 19 டீனேஜ்ல இருக்கிறேனே. 18 முடிஞ்சு 19 ஆகுதா அப்படின்னு சொல்றாப்புல. வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016. உங்களை உடனடியாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016. உடனே உங்களை வாக்காளராக பதிவு செய்ய. வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016. உடனே வாக்காளராக உங்களை பதிவு செய்ய. வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016. உடனே வாக்காளராக உங்களை பதிவு செய்ய. என்ன சொல்லியிருக்கிறாருன்ற ஒரு கூற்றை நீங்க முக்கியமா கவனிக்கணும். முக்கியமான ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்காளரா பதிவு செய்வது இந்தியனோட புனிதமான கடமைன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன கடமை சொல்லியிருக்காரு? இந்தியனோட புனிதமான கடமை சொல்லியிருக்காரு. அப்துல் கலாம் ஐயா சொல்லிருக்காரு. உண்மையாதானே இருக்கான். அந்த ஐயா சொன்ன உண்மையாதான் இருக்கும். அப்ப அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. நம்மளோட வாக்கு நாட்டின் போக்கு. இனி நமக்கென அப்படின்ற எண்ணத்தை விடுத்துட்டு அது நம் கடமை என்றாக்கு. சரி வாங்க, நம்ம முன்னாடியே போய் வாக்காளர் அடையாளத்தை எங்க படிக்கிறாங்கன்னு தெரியல. சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேளுங்க. வாக்கு அளிக்கணும்ன்ற ஆசை எங்க போய் பதிவு செய்யணும்? வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016. வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016. வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி 2016. 15/9/2015 முதல் 14/10/2015 வரை உங்கள் வீட்டு அருகிலே வாக்குச்சாவடியில் நடக்க இருக்கிறது. பதிவர்கள் பதிவு கொள்ளலாம். வீட்டுல இருந்தபடியே நீங்க இன்டர்நெட்ல பதிஞ்சுக்கலாம். வாக்காளரா பதியறதுக்கு குறிப்பா 2 ஆதாரங்கள் இருந்தா போதும். ஒன்னு உங்களுடைய பிறந்த சர்டிபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட். இன்னொன்னு குடியிருப்பு சான்றிதழ், சக்கர அட்டையோ, நீங்க ரேஷன் கார்டுன்னு சொல்ற அட்டையோ அல்லது ஆதார் கார்டோ, குறைந்தபட்ச ஆதாரங்கள் இருந்தாலே போதும் உங்களை வாக்காளராக நீங்க பதிவு செய்து கொள்ள முடியும். இவ்வளவுதானா? வாங்க இப்பவே போறேன். போய் என்ன வாக்காளரா முதல்ல பதிவு செய்யறேன். நாமளும் தான் உடனே போய் வாக்காளரா சொல்லிட்டாரு. நம்ம எல்லாரும் போய் வாக்காளரா உடனே பதிவு செய்யணும். நன்றி அண்ணே, நன்றி. போதல்ல அந்த மாதிரி அந்த வண்டி உள்ள கம்ப்யூட்டர் வச்சு பதிவு பண்றாங்க. ஏனோ தானே பேசாதீங்க. அவங்களையும் முதல்ல வாக்காளரா பதிங்க. ஓ, அவங்களும் பதியலாமா? எல்லாரும் போய் சாமி நடிப்பள்ளி கூட பதிங்க. விறுவிறுன்னு கிளம்பிடுங்க,
கிளம்பிடுங்க வாக்காளரா ஆகிடுங்க விருந்து கிளம்பிடுங்க வாக்காளரா ஆகிடுங்க வாக்காளரா ஆவதால நாடு முன்னேற உதவிடுங்க வாக்காளரா ஆவதால நாடு முன்னேற உதவிடுங்க விருந்து கிளம்பிடுங்க வாக்காளரா மாறிடுங்க. ஆமா வாக்காளர் அடையாள பதிவாங்களாம் திருநங்கையான நமக்கு எந்த இதுல பதிவாங்களாம் அதெல்லாம் நம்ம தலையெழுத்து இதுதான் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போவோம் ஆமா வா போவோம் நமக்கு நிறைய வேலை இருக்குன்னா சொல்லுங்க கேளாண்டி சொல்லு சார் அது என்ன சார் அது நாங்க வாக்காளர் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா. 2016க்கான வாக்காளர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க இந்த தொழில் தான் செய்வோம்னு நாங்க வாழ்ந்துட்டு போறோம் இல்ல எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க வாடி எங்களுக்கு எதுக்கு அந்த வாக்காளர் அடையாள அட்டை இப்படி ஏனோதானு இலக்காரமா பொறுப்பட்டு பேசாதீங்க. உங்களையே நீங்க வந்து இலக்காரம் பண்ணிட்டீங்க. முக்கியமான விஷயம், இன்னைக்கு சமுதாயத்துல திருநங்கைகள் ஒரு பிரிவுன்றது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிற ஒரு சமுதாயத்துல அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஆமா கொடுத்திருக்காங்க. எங்களை எந்த பிரிவுல பதிவு பண்ணி சொல்லுங்க. இப்ப முக்கியமான விஷயம், திருநங்கைகளுக்கு வாக்காளர் பதிவு அட்டையில திருநங்கைகளாவே அவங்கள பதிவு செய்யலாம். ஆண் பெண் என்ற அந்த பாலின வேறுபாட்டுல 3வது 4வது இடங்கள்ல திருநங்கை என்ற ஒரு கட்டமே இருக்கு. அந்த அடிப்படையிலே நீங்க பதிவு பண்ணலாம். மேலும் இவ்வளவு விரக்தியா பேசாதீங்க. இன்னைக்கு திருநங்கைகள் பல அரிய பெரிய பொறுப்புகளை வைக்கிறாங்க. அதனால நீங்க தன்னம்பிக்கை நடைபெறலாம் உங்க வாக்காளரா பதிவு பண்றதுனால. நீ வாங்கடி அப்பனா போய் நம்ம வாக்காளரை பதிவு செய்யலாம். சார் சார் கரெக்டா சொல்றது சொன்னீங்க. நாங்களும் எங்க வாக்காளரை பதிவு செஞ்சதான் எங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்குன்னு நாங்க உறுதி கூறி கிளம்புறோம். இப்ப நம்ம இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மள எப்படி போய் சொல்றது இன்னைக்கு ஆமா எங்க கூட்டத்துல மீட்டிங் போட்டு நம்ம கூட்டத்துல நீ மீட்டிங் போட்டு எல்லாரும் வாக்காளர் அட்டை பதிவு சொல்லிடுறோம். அப்ப இன்னைக்கு மீட்டிங்ல கம்பல்சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார்.